என்ன ஆஷன்னா அம்பையர் கிட்டலாம் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நடந்து முடிஞ்ச மேட்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎலோட திண்டுக்கல் டிராகன்ஸ் வாசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐ ட்ரீம்ஸ் திருப்பூர் டைட்டன்ஸ்னே சொல்லலாம். டாஸ் வின் பண்ண திருப்பூர் டைட்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் போலிங் செலக்ட் பண்ணுறோம்னாங்க. திருப்பூர் டைட்டன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சாய் கிஷோர், நடராஜன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கீ பிளேயராக இருப்பாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஷர்னா இருக்காப்படி, அதுக்கப்புறம் இந்திரஜித் இருக்காப்படி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்திலாம் இருக்காங்க. வேற லெவல் இருக்க போது பேட்டிங் அப்படின்ட்டுலாம் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வின் அண்ணாவும் சிவம் சிங் தான் ஓப்பனிங் இறங்கினாங்க. ஓப்பனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 2 4 வந்து பார்த்தீங்கன்னா விளாசிட்டு இருந்தாரு. வைடுக்கெல்லாம் ரிவ்யூ எடுத்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் பவர் பிளேலேயே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் பண்ணிட்டாருன்னே சொல்லலாம். அப்படி போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போலிங் நம்ம சாய் கிஷோர் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்பிடபிள்யூ கேட்குறாங்க, அம்பேரும் கொடுத்துட்டாங்க. இது எல்பிடபிள்யூ கிடையாது, அவுட்டே கிடையாது, என்னையா கொடுத்துட்டீங்க அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போய் சண்டை போட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரளயத்தை பண்ணிட்டாரு. ஏங்க என்னதான் இருந்தாலும் என் டிசிஷன், அம்பேர் முடிவே இறுதியானது, அதுவும் உறுதியானது. நீங்க ரிவ்யூ தான் வேணா ரிவ்யூ இது பண்ணிக்கலாம், நீங்க தான் ஒய்டுக்கு எடுத்து காலி பண்ணிட்டீங்களே அப்படின்ற அளவுக்கு சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா கோவத்தோட வந்து பார்த்தீங்கன்னா 11 பாலுக்கு 18 ரன் அப்படின்னு இருக்கும்போது அவுட் ஆயிட்டு போயிட்டாரு ஆக்ஷனா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிவம் சிங் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பெஸ்ட்டை கொடுத்தாரான்னு கேட்டீங்கன்னா இல்ல, ஓரளவுக்கு ஆடினார்னே சொல்லலாம். 27 பாலுக்கு 30 ரன். அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா விமல் குமார் இசக்கி முத்து பால்ல வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆயிட்டாரு. இசக்கி முத்து சூப்பர்பா போலிங் போட்டாருன்னு சொல்லலாம். முக்கியமான பல விக்கெட்ஸ்களை வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸா எடுத்தாருன்னே சொல்லலாம். இந்திரஜித் விக்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா 1 ரன் காலி பண்றாரு. ஹனி சனி விக்கெட்டை 3 ரன் காலி பண்றாருன்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செம்ம டைட் போலிங். எல்லாத்துக்கும் மேல வந்து அதே ஓவர்ல வந்து பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி விக்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா டக் அவுட் பண்ணி எடுக்கிற அப்படி மனுஷன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரன் அவுட் தேவையில்லாத பஃபானா வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரன் அவுட் அப்படின்ற அளவுக்கு வந்து சூப்பர் போலிங். அதுக்கப்புறம் மதிவானன் வந்து அவரோட பெஸ்ட்டை கொடுத்து 3 விக்கெட். ஆர்கே ஜெயந்த் நல்லா ஆடிட்டு இருந்த 28 பால் 18 ரன் அவர் விக்கெட் எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் சந்திரசேகர் விக்கெட் எடுக்கிற அப்படி. அதுக்கப்புறம் வந்து கார்த்திக் சரண் விக்கெட் 2 ரன் காலி பண்றாரு. ஸோ வந்து செம்ம டைட் போலிங் பை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் தமிழன்ஸ். இத்தனைக்கும் நடராஜன் விக்கெட்டே எடுக்கல. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மற்ற நீங்க அண்ணே நீ ரெஸ்ட் இருந்தேன் நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி இசைக்கு முத்துவும் மதிவானன் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 17வது ஓவர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 10 விக்கெட் இழப்புக்கு 93 ரன் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் ட்ராகன்ஸ் எடுத்து வந்து கட்டுக்கோப்பா வந்து பார்த்தீங்கன்னா செம்ம போலிங் போட்டு எடுத்தாங்கன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஆட வந்து அடிச்சிடலாமே இந்த ஸ்கோர் அப்படின்ற மாதிரி வந்து அமித்தும் துஷாரும் வந்து ஓப்பனிங் இறங்க வந்தாங்க திருப்பூர் தமிழன்ஸுக்கு. 2 பேருமே நல்லா பேட்டிங் ஆடிட்டு இருக்கும்போது பெரியசாமி வந்து பார்த்தீங்கன்னா அமித் விக்கெட் எடுக்கிறார். அதுக்கு முன்னாடி ஓவர்லாம் வருண் சக்கரவர்த்தி ட்ரை பண்ண அப்படி, அஸ்வின் ட்ரை பண்ண அப்படி, ஒன்றும் முடியலைங்க அப்படின்ற அளவுக்கு போயிட்டு இருக்கும்போது இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இருங்க நான் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி பெரியசாமி அவர் விக்கெட் எடுக்க. அதுக்கப்புறம் துஷாரும் ராதாகிருஷ்ணனுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் முடிச்சு விட்டாங்கன்னே சொல்லலாம். ராதாகிருஷ்ணன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 21 பாலுக்கு 14 ரன் எடுத்து நாட் அவுட் பேட்ஸ்மேன். அந்த பக்கம் துஷாரா 39 பாலுக்கு 65 ரன் பிரிச்சு மேஞ்சிட்டாரு. 12வது ஓவர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இலக்கை எட்டி 9 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது திருப்பூர் தமிழன்ஸ்னே சொல்லலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தோல்வியிலேருந்து மீண்டு வருவாரா ஆஷர்னாலும் பொறுத்திருந்து பார்ப்போம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம தினமலரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.